வீட்டில் போர் அடிச்சதா, சரி உன்னைய பார்த்து பேசிட்டு அப்படியே வள்ளி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். வள்ளியும் இங்கே இருக்கா. சரிக்கா சரிக்கா, வாங்க உட்காருங்க, டீ போட்டு தரேன், சாப்பிட்டுட்டே பேசலாம். வள்ளி நீ லட்சுமிக்கா பேசிட்டு இருந்தேன், இதை நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்ன லட்சு, என்ன விஷயம்? விஷயம் எதுவும் இல்லாமல் வரமாட்டியே. விஷயமும் இல்லை கிசயமும் இல்லடி, போர் அடிச்சது, சரி சும்மா வரும் அப்படின்ட்டு வந்தேன். ஓஹோ, ஆ, நம்பிட்டேன். ஏக்கா பார்த்து வாங்கக்கா. பார்த்து தான் வரேன் வள்ளி, இந்த எடுத்துக்கட்டியே. ஏக்கா அந்த பெரிய கிளாஸ் தான் எனக்கு வேணும். ரெண்டுமே ஒரே கிளாஸ் தான் வள்ளி. சூடாக இருக்குக்கா. பங்கஜா, வீட்டில் எதுவும் பாம்பு கிம்பு வந்துருச்சா? உஸ்ஸு உஸ்ஸுன்னு சத்தம் கேட்குது. ஏக்கா கிண்டல் பண்ணாதீங்கக்கா. சரி வா உட்காரு. என்ன கீழே உட்காந்துட்ட? ஆமாக்கா, கீழே உட்காந்தாதான் எசவாக இருக்கும். வள்ளி மத்தியம் என்னடி சமைச்ச? நான் இன்னைக்குக்கா சமைச்சேன். எனக்கு சமைக்கவும் தெரியாது. என் மாமியார் தான் நல்லா டேஸ்ட்டாக சமைப்பாங்க. அவங்க சமைச்சு வைப்பாங்க, நான் சாப்பிடுவேன்க்கா. சூப்பர்டி சூப்பர், நல்ல மருமகள். அப்படிலாம் இருக்கக்கூடாது வள்ளி, நீ சமைக்க கற்றுக்க வள்ளி. சரிக்கா, நல்ல பிள்ளைக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு வகையில் நீ கொடுத்து வச்சதான் வள்ளி. உன் மாமி அவனைய பேசினாலும் திட்டினாலும் கொள்ளாலும் வீட்டில் இருக்கிற அத்தனை வேலையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஆமாக்கா, ரொம்ப நல்லவங்க தான் அவங்க. அப்புறம் என்னடி, ஏதாவது கூடமாட வேலை பார்க்க வேண்டியதானடி? இப்படி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அத்தை என்ன பண்ணட்டும், அதை பண்ணிட்டோமா இது பண்ணிட்டோமான்னு கேட்டு பழகு, அப்போ தான் பழக முடியும். ஏன் பங்கஜம், இந்த மது ஃபோன் போட்டால? ஆமாக்கா போட்டாக்கா. என்ன சொன்னா? வீட்டில் ஒரே கர்ரு புருன்ட்டு திரியிறாளுங்களா மாமியாரும் நாத்தனாரும். பாவண்டி அவ எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு அவளுக்கு பேச்சையும் வாங்கிட்டு இருக்கா. ஆமாக்கா, இந்த நாத்தனாக்காரி வந்தா கிளம்பி போகவே மாட்டேங்கிறாளாங்க்கா. வந்தால் டேரா போட்டுறா போல. அவன் வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டாரோ என்னன்னு தெரியலக்கா. அது ஒரு பிள்ளை பூச்சி போல, அதனால தான் இவளுக்கு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறாளுங்க. ஐயக்கா, எனக்கு மட்டும் இப்படி ஒரு மாமியாரும் நாத்தனாரும் இருந்திருந்தாங்கன்னு வைங்க, அவ்வளோதான். மிதின்னு மிதித்து துவைச்சு காய போட்டிருப்பேன். கிளிப்பு வேற மாட்டி விட்டுருப்பேன்க்கா. ஏன் வள்ளி நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயாக்கா, இது காமெடியெல்லாம் பண்ணலைக்கா, நிஜமாக தான்க்கா சொல்கிறேன். இப்படியெல்லாம் இருந்திருந்தால் அப்படி தான் பண்ணியிருப்பேன் நான். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது வள்ளி. அவங்கவுங்க செய்கிற பாவத்தை அவங்கவுங்க தான் அனுபவிப்பாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாள் கூலி கிடைக்கும். அடி போடி பைத்தியக்காரி, அவளுக்கு தான் நல்லா இருக்காளுங்க. இந்த பாவம் புண்ணியம் பார்க்குற நம்மதே இப்படி உட்காந்துருக்கோம். அவளுக்கு தான் நல்லா இருக்காளுங்க ஜாலியாக. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா, கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும். ஆமாக்கா, இல்லைன்னா வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். யாரடி இவ ஒருத்திக்கு இருக்கி? ஏன் பங்கஜம், நம்ம தெருவில் புதுசாக ஒருத்தி வந்திருக்கா. அது என்னமோ இந்திக்காரி மாட்ட தலையில் நம்ம துணியை மாட்டிக்கிட்டு வந்திருக்கா, கேள்விப்பட்டியா? ஆமாக்கா, அந்த சொல்லத்தான் வள்ளி வந்திருந்தா. எல்லா நியூஸும் எக்ஸ்பிரஸ் வேகம் தான். என்ன வள்ளி? ஆமாம், எக்ஸ்பிரஸ் வேகம். நீங்கள் என்ன வேகம்? என் கூடயே வருவா சண்டைக்கு. அப்புறம் நான் பாட்டுக்கு சும்மா இருக்கேன், என்னைய பற்றி எக்ஸ்பிரஸ்ன்றீங்க. உங்களுக்கு தெரியாமலா நீங்கள் வந்திருக்கீங்க? நீ சொல்ல தானே வந்தீங்க, சும்மா வந்தேன் அப்படின்னு. இதில் ஆமாண்டி, சும்மா தாண்டி வந்தேன், பேச போர் அடிச்சிச்சுனே. புதுசாக வந்திருக்கிறவளை பற்றி பேச வந்துவிட்டு சும்மா வந்தேன் போர் அடிக்குதுன்னு போய் புள்ளிக்கிட்டு தெரியாத லட்சு. ஐயய்ய விடுங்க 2 பேரும். பங்கஜம், மதியானம் என்ன சமைச்சேன்? நான் எங்கக்கா மதியானம் சமையல்லாம் பண்ணுறது, காலையிலே பண்ணிட்டேக்கா. குழந்தைகளுக்கு கொடுத்து விடணும்ல ஸ்கூலுக்கு. காலை சாம்பார், முட்டை, அப்புறம் கீரை கொஞ்சம் கடைஞ்சேங்க்கா, அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல். ஐ, சூப்பர் காம்பினேஷன். அக்கா எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்கக்கா வீட்டுக்கு போகிறப்ப. சரி வள்ளி, எடுத்துகிட்டு போ, கட்டித்தரேன். இப்படியே திடீரா விளையாட்டு பிள்ளையாவே இருக்காளே இவ. அதெல்லாம் குழந்தை குட்டின்னு வந்தால் சரியாயிருவாக்கா. என்ன போட்டுட்ருக்க? என்னைய பார்த்துக்கவே என்னால் முடியலையா, இதில் ஒரு குட்டியை போட்டு அந்த குட்டியை வேறு பார்த்துக்கணுமா? அதெல்லாம் என்னால் முடியாதுக்கா. இப்பெல்லாம் சொல்லக்கூடாது வள்ளி, நேரம் காலம் வந்தால் எல்லாம் தானாக நடக்கும். ஐயோ, இந்த அவை பாட்டியோட தொல்லை தாங்க முடியவில்லை. ஏண்டி அவன் நல்லது சொல்லிட்டு இருக்கா, அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கவ? ஐயோ, எனக்கு பசிக்குது. அக்கா சாப்பாடு போட்டு கொடுக்கா, நான் வீட்டுக்கு போகணும். இவ திருந்தவே மாட்டா. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய், see you.